ஜென்சி இளைஞர்களின் போராட்டத்தால் நேபாள் பற்றி எரியும் காட்சிகள் இவை. போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் வன்முறை வெடித்ததால் குறைந்தது 19 பேர் உயிரிழந்துள்ளனர். இளைஞர்களின் போராட்டம் தீவிரமடைந்ததால் நேபாள் பிரதமர் சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நேபாளில் என்ன நடக்கிறது? திடீர் வன்முறைக்கு என்ன காரணம்? நாட்டின் தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் அனைத்து சமூக வலைதளங்களும் பதிவு செய்யப்பட வேண்டுமென நேபாள அரசு உத்தரவிட்டிருந்தது. 7 நாள் கெடு விதிக்கப்பட்ட பின்னும் 26 சமூக வலைதளங்கள் அமைச்சகத்தின் கீழ் பதிவு செய்யாத காரணத்தால் சட்ட விதிகளுக்கு கட்டுப்படவில்லை என கூறி கடந்த 4ஆம் தேதி நள்ளிரவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது. இது சர்வாதிகார போக்கு என அந்நாட்டு இளைஞர்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியது. சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கவும் ஊழலுக்கு எதிராகவும் நேபாளத்தில் உள்ள ஜென்சி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் காத்மாண்டுவில் நேற்று ஒன்று கூடினர். அங்கிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்று போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியது. பதிலுக்கு போராட்டக்காரர்களும் கல்வீச்சில் ஈடுபட்டதோடு சில வாகனங்கள் தீக்கிரையாகின. சிறிது நேரத்திற்கு முன்பு போலீசார் என்னை நோக்கி சுட்டபோது அந்த தோட்டாக்கள் குறித்த என் நண்பர் மீது தாக்கியது. அவரின் கையில் காயம் ஏற்பட்டது. நாடாளுமன்றத்திற்குள் இருந்து துப்பாக்கி சூடு இன்னும் தொடர்கிறது. இப்போதும் கூட துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்கிறது. சாலையில் நின்று கொண்டிருந்த என் நண்பரின் தலையில் துப்பாக்கியால் சுட்டார்கள். போலீசார் கண்மூடித்தனமாக முழங்காலுக்கு மேல் குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தி வருகிறார்கள். இப்படி சுட்டுத் தள்ளுவதற்கு அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த போராட்டம் பொக்கரா, புத்வால், பாரத்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கும் வேகமாக பரவியது. நேபாள் பிரதமர் சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியதோடு அவரது சொந்த ஊரான டமாக்கில் உள்ள வீட்டின் மீதும் கல்வீச்சில் ஈடுபட்டனர். பிருத்வி சுப்பா என்கிற அமைச்சரின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் நிலைமையை மேலும் மோசமாக்கியது. சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தாண்டி நேபாளில் ஊழலும் முக்கிய பிரச்சனையாக உள்ளது என போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். அரசியல்வாதிகளின் ஊழலால் அவர்களின் வாரிசுகள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதாக நேபாளத்தில் தீவிர பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. உள்ளூர் மட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரையில் நேபாள குடிமக்கள் அனைவரும் ஊழலால் சலிப்படைந்து விட்டார்கள். இளைஞர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக நாட்டை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டனர். எனவே இளைஞர்களை பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த விரும்புகிறோம். நாட்டை முன்னோக்கி நடத்த வேண்டும் என்றால் புதிய துடிப்புமிக்க இளைஞர்கள், நன்கு படித்த புதிய அரசியல்வாதிகள் மற்றும் புதிய ஆட்சி தேவை. தொடர்ந்து காத்மாண்டுவின் பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நேபாளம் இதற்கு முன் கண்டிராத ஒரு போராட்டத்தில் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதன் விளைவாக பல போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கூறுகிறது. போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதே உயிர் பலிகளுக்கு காரணம் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வன்முறை குறித்து விசாரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. போராட்டம் கைமீறி சென்றதை தொடர்ந்து இரவோடு இரவாக அமைச்சரவை கூடியது. உள்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் உளவுத்துறை அமைச்சர் ராம்நாத் ஆகியோர் பதவி விலகினர். சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையும் நீக்கப்பட்டது. இருப்பினும் 2வது நாளாக போராட்டம் தீவிரமடைந்ததால் நேபாள் பிரதமர் சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாட்டில் நிலவும் நெருக்கடி நிலைக்கு அரசியலமைப்பு ரீதியாக தீர்வு காண்பதற்காகவே பிரதமர் பதவியில் இருந்து விலகியுள்ளதாக அறிக்கை வாயிலாக அவர் தெரிவித்துள்ளார்.